எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும், எனக்கும் அந்த அன்னை பாசம் எல்லாரும் கேட்கறத பார்த்திருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகம் தந்திருக்கிறார், அந்நிய பாஷை தந்திருக்கிறார். எதுக்கு தந்திருக்கிறார்? ஆண்டவரோடு பேசுறது, தனக்கு தான் பக்தி விருத்தி உண்டாகும். மூன்றாவது, அது ஏன் நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு கொடுத்திருக்கிறோம்? ஏதாவது விளங்குதா? அந்த பாசையில ஏதாவது புரியுதா? இல்ல வேற யாருக்காவது தெரியுதா? ஒன்னும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அது தந்திருக்கிறாரு, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவர்களை வைத்து ஏதோ செய்ய விரும்புகிறார். அவர்களுக்குள்ள இருக்கிற திறமையை பார்த்து, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம், இவைகளை எல்லாம் பார்த்து பயப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம யாத்திராகமத்துல வாசித்தது போல, தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், இவர்களை பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எப்படி செலக்ட் பண்றாரோ, தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவ சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த மூன்றும் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் அவர்களுக்கு இருக்கும் போதுதான் அதை நீங்க என்ன செய்ய முடியும், சரியாய் வைக்க முடியும் என்று சொல்லி தருகிறார். இது உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஆண்டவருடைய பணி செய்வதற்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பணி செய்வதற்கு அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் வெளியே போகணுமோ, இல்ல இவங்கள மாதிரி போய் நடத்தணுமோ, அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வேலை நிறைய இருக்குது. ஏதோ ஒரு பங்கு, ஏதோ ஒரு பகுதி எடுத்து நீங்க ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும், ஊழியம் செய்யணும். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா ஊழியம்னா என்ன அப்படின்றத முதலாவது தெரிந்து கொள்ளணும். என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த ஊழியத்திற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்கணும். அப்போ அவர்களை ஸ்தோத்திரம் நாம ஊழியம் செய்யணும்ன்றத நாம சொல்ல, ஆவியானவரே நம்மை இழுத்து கொண்டு போயிடுவார். நமக்குள்ள அந்த திறமையும் இந்த தகுதியும் இருக்கும்போது ஆவியானவர் இழுத்து அந்த பகுதிக்கு அப்படியே அனைத்து தள்ளி கொண்டு போவார். கொண்டு போய் அந்த இடத்துல எந்த இடத்துல சேர்த்தா, எந்த இதுல சேர்க்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆகையினாலே அந்த சபையோடு சேர்ப்பார், அந்த ஊழியரோடு சேர்ப்பார். ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அன்னிபாசை அடையாளம் பெற்றிருக்கிறோம், நம்ம அன்னிபாசையில ஜெபிக்கிறோம் அப்படின்று மற்றவங்களை பார்க்கணும், இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்ன்றதுக்காக அல்ல, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? கர்த்தருக்கு மகிமை. என்னென்ன ஊழியம்? ஊழியம்னா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்றத நம்ம நல்லா புரிந்திருந்தோமானால் அவைகளை நாம ஸ்தோத்திரம் ஊழியம் செய்யணும்ன்றத ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதில்லை, அர்ப்பணிக்க வேண்டியதில்லை. அல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்,